அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்லிமெண்ட் செஷனை பற்றி பார்ப்போம். பார்லிமெண்ட் செஷன் என்ன, அதை எப்படி ஒத்தி வைக்கிறாங்க, அதை யார் முடிவு கொண்டு வர்றாங்க, கொரடானா என்ன, கோரம்னா என்ன, பார்லிமெண்ட் லாங்குவேஜ் என்ன, சரிங்களா, எக்ஸ்பைரி பில்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம வகுப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் ஹெடிங். ஸோ பாராளுமன்ற அமர்வு அல்லது கூட்டம். கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். கூட்டத்தொடர் இங்கிலீஷ் செஷன்லலாம் பார்த்துருக்கேன். பார்லிமெண்ட் செஷன், பார்லிமெண்ட் செஷன். ஜாயின்ட் சிட்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜாயின்ட் சிட்டிங்னா அது இரண்டவையும் கூடி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவையும் தனித்தனியாக கூடும், செஷன் சொல்லுவோம். சரிங்களா. இது கூட்டத்தொடர் அல்லது கூட்ட அமர்வு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும், அதனால் இங்கிலீஷ் செஷன் பார்த்துக்குங்க. சரிங்களா. ரைட். ஸோ பார்லிமெண்ட் செஷனை பொறுத்தவரையிலும் பார்லிமெண்ட் வந்து ஆண்டிற்கு எத்தனை முறை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியலமைப்பு படி ஆண்டிற்கு 2 முறை கூடணும். எத்தனை முறை கூடணும்? 2 முறை கூட வேண்டும். ஆனால் தற்பொழுது நடைமுறையில் பார்த்திங்கன்னா 3 முறை கூடுது. பார்லிமெண்ட் வந்து 3 முறை கூடுது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கும் அடுத்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் 6 மாதம் இருக்கணும். ஒரு செஷனுக்கும் ஒரு கூட்டத்திற்கும் அடுத்த கூட்டத்திற்குமான இடைவெளி, கால இடைவெளி, அடுத்த கூட்டத்திற்கும் கால இடைவெளி பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது. வித்தின் 6 மந்த்துக்குள்ளே 2 கூட்டத்தையும் கூட்டிடணும். சரிங்களா. ரைட். ஸோ அந்த 3 கூட்டத்தொடர் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆண்டிற்கு 3 முறை கூடுதுன்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் பட்ஜெட் கால கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். பட்ஜெட் கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், ஆண்டு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். கூட்டத்தொடர். ஸோ இது பிப்ரவரியில் தொடங்கி மே மாதத்தில் முடியும். சரிங்களா. ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் இதுதான். இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா ஆண்டின் முதல் கூட்டத்தொடர். வருஷம் எப்போவுமே இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டத்தொடராக இருக்கும். இதுதான் தொடங்கும். ஆண்டின் முதல் தொடக்கத்தில் இது நடக்கும். மிக நீண்ட கூட்டத்தொடர்னாலும் இது அந்த 3 கூட்டத்தொடரில் மிக நீண்டது, மிக நீண்ட காலம் நடைபெறும் கூட்டத்தொடர் கேட்டாலும் இதுதான். சரிங்களா. ரைட். 2வது கூட்டத்தொடர் பருவகால கூட்டத்தொடர், மான்சூன் பருவகால கூட்டத்தொடர். சரிங்களா. அல்லது மான்சூன் செஷன் சொல்லுவோம். இது ஜூன் டு செப்டம்பர், ஜூன் ஆர் ஜூலை. ஜூனாக இருந்தால் ஆகஸ்ட்டில் முடியும், ஜூலையாக இருந்தால் செப்டம்பரில் முடியும். 2 விதமாகவும் புக்கில் கொடுத்துருக்காங்க. 2 விதமாகவும் பார்த்துக்குங்க. ஜூனில் ஆரம்பித்தா ஆகஸ்ட்டில் முடியும், ஜூலையில் ஆரம்பித்தா செப்டம்பரில் முடியும். சரிங்களா. ரைட். இது 2வது கூட்டத்தொடர், ஆண்டின் 2வது கூட்டத்தொடர். இது ஆண்டின் 2வது கூட்டத்தொடர். ஸோ தேர்ட் ஒன் குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன் சொல்லுவோம். வின்டர் செஷன். இது பார்த்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர், 2 ஒரே மாதம் தான். நவம்பர் டு டிசம்பரில் முடிஞ்சிடும். சரிங்களா. இது கடைசி கூட்டத்தொடர்னு சொல்லுவோம். கடைசி கூட்டத்தொடர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிக குறுகிய கூட்டத்தொடர். இதுதான். மிக நீண்ட கூட்டத்தொடர் பார்த்தோம். அதாவது சரிங்களா, மிக நீண்ட கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் காலம்னு பார்த்தோம். சரிங்களா. ரைட். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி பாருங்கள். ஸோ பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் அல்லது கூட்டு அமர்வு, பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செஷன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புப்படி ஆண்டிற்கு 2 முறை கூடணும். ஆனால் தற்பொழுது 3 முறை கூடியிருக்கு. சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்.
சரிங்களா. ஸோ ஒரு கூட்டத்திற்கும் அடுத்த கூட்டத்திற்கும் எத்தனை மாதம் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு மிகக்கூடாது. வித்தின் 6 மந்த்துக்குள்ளே செஷன் அடுத்தடுத்த செஷன் நடந்துடும். சரிங்களா. அடுத்தது இந்த 3 கூட்டத்தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கால கூட்டத்தொடர், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பித்து பிப்ரவரி 5ஆம் தேதி ஆரம்பித்து மே வரலும் போகும். கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப நீண்ட காலம் நடக்கும். அதனால் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இதுதான். நீண்டகால கூட்டத்தொடரும் இதுதான். 2வது கூட்டத்தொடர் பேர் பருவகால கூட்டத்தொடர் அல்லது மான்சூன் கூட்டத்தொடர். இது ஜூனில் தொடங்குச்சுன்னா ஆகஸ்ட்டில் முடியும், ஜூலையில் தொடங்குச்சுன்னா செப்டம்பரில் முடியும். 2 விதமாகவும் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ரைட். இது வந்து 2வது ஆண்டின் 2வது கூட்டத்தொடர். ஸோ 3வது கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் அல்லது வின்டர் செஷன். இது நவம்பர் டு டிசம்பர் ஒரே ஒரு மாதம் நடைபெறும். கடைசி கூட்டத்தொடர் மிகவும் குறுகிய கூட்டத்தொடர். சரிங்களா. ரைட். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தொடரை யார் கூட்டுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ சம்மனிங், அழைப்பு விடுத்தல். கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுத்தல் பேர் சம்மனிங் அப்படின்னு சொல்லுவோம். சம்மன் அப்படின்னு சொன்ன அவனுக்கு சம்மன் அனுப்புங்க அப்படிம்போம் இல்லையா, மனு கொடுங்க, அவருக்கு அழைப்பு விடுங்க அப்படிம்பாங்க. அதான் அழைப்பு விடுத்தல். ஸோ இதை பொறுத்தவரையிலும் கூட்டத்தொடரை கூட்டுப்பவர், இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அடிக்கடி கேட்பான். கூட்டத்தொடரை கூட்டுப்பவர் அல்லது அழைப்பு விடுப்பவர் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். சரிங்களா. குடியரசுத் தலைவர் தான் இந்த கூட்டத்தொடரை கூட்டுவார். சரிங்களா. சரி, இதுக்கு கூட்டத்தொடருக்கு தலைமை யார் இருப்பாங்க? கூட்டத்தொடருக்கு தலைமை இருப்பவர் தலைவர். தலைமை ஏற்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவாக இருந்தால் சபாநாயகர், இது ராஜ்யசபாவாக இருந்தால் துணை குடியரசுத் தலைவர். ஸோ அந்த அவையின் தலைவர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரிங்களா. ஸோ தலைமை வகிப்பவர் அந்தந்த அவை தலைவர்கள். சிம்பிளாக சொன்னால் அந்தந்த அவையின் தலைவர்கள் தான் தலைமை ஏற்பாங்க. சரிங்களா. ரைட். சரிங்க. இந்த செஷன் பொறுத்தவரையிலும் பார்லிமெண்ட் செஷன் வந்து 2 அமர்வுகளாக நடைபெறும். இப்போ ஒரு நாளைக்கு கூட்டுறாங்க அப்படின்னா 2 அமர்வுகள் இருக்கும். காலையில் என்னென்ன அமர்வு பார்த்தா, காலையில் 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரலும் ஒரு செஷன், மதியம் 2 to 6 ஒரு செஷன். நம்மளாம் ஸ்கூல் போகும்போது காலையிலேருந்து மதியம் ஒரு பீரியடு, மதியத்துலேருந்து சாயங்காலம் அது மாதிரி இங்கேயும் காலையில் ஒரு 11 மணிக்கு வருவாங்க, 1 மணி வரலும் இருப்பாங்க. அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் 2 to 6. சரிங்களா. இந்த மாதிரி அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர், அதான் சம்மனிங்னு சொல்லுவோம். கூட்டத்தொடருக்கு கூட்டுபவர் அல்லது அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர். தலைமை இருப்பவர் அந்தந்த அவை தலைவர்கள். ஸோ லோக்சபா பொறுத்தவரைக்கும் சபாநாயகர், ராஜ்யசபா பொறுத்தவரைக்கும் துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா. ஸோ இந்த செஷன் பார்த்திங்கன்னா 2 அமர்வுகளாக 2 செஷனாக நடைபெறும். சரிங்களா. இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் காலையில் எப்போவுமே 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரலும், மதியம் வந்து 2 to 6 வரலாம் நடைபெறும். சரிங்களா. ரைட். ஸோ இந்த கூட்டத்தொடரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டை பற்றி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து எவ்வளோ மத்திய அரசு ஃபண்டு கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மசோதா பற்றி, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் பின்னாடி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ரைட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செஷனை வந்து 3 விதத்தில் முடிச்சு வைக்கலாம். சரிங்களா. அதாவது முடிவுக்கு கொண்டு வரது 3 விதமாக இருக்குது. ஓகேங்களா. ரைட். அதை பார்ப்போம். ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லலாம், அது முடிவு கொண்டு வருது. ஒத்தி வைத்தல், அவைகளை ஒத்தி வைத்தல். அவைகளை ஒத்தி வைத்தல், அட்ஜார்ன்ட், இங்கிலீஷில் அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜார்ன்மெண்ட். சரிங்களா. அட்ஜார்ன்மெண்ட் சொல்லுவோம். ரைட். ஸோ யார் ஒத்தி வைப்பாங்க? அவைகளை ஒத்தி வைக்கும் உரிமை அதிகாரம் பெற்றவர். அவைகளை ஒத்தி வைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த அவை தலைவர்கள். ஸோ லோக்சபா பொறுத்தவரைக்கும் சபாநாயகர், ராஜ்யசபா பொறுத்தவரைக்கும் துணை குடியரசுத் தலைவர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா.
ஸோ அந்தந்த அவைத்தலைவர்கள் தான் அவைகளை ஒத்தி வைப்பாங்க. ஸோ எத்தனை விதத்தை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக ஒத்தி வைக்கலாம். ஒன்று அட்ஜார்ன்டு, இங்கிலீஷில் பார்த்துக்குங்க, தமிழில் ஒரே அர்த்தம் தான் வரும், அட்ஜார்ன்மெண்ட். 2 சிண்டை அட்ஜார்ன்மெண்ட். 3 ப்ராகரேஷன், முடிவுக்கு கொண்டு வருது. சரிங்களா? ஸோ இந்த அட்ஜார்ன்மெண்ட், சிண்டை அட்ஜார்ன்மெண்ட்டை பொறுத்தவரை ரெண்டுமே அவை தலைவர்கள் தான். அவை தலைவர்கள் தான் கொண்டு வர முடியும். ஸோ அவை தலைவர்கள் லோக்சபா பொறுத்தவரையிலும் சபாநாயகர், ராஜ்யசபா பொறுத்தவரையிலும் வைஸ் பிரசிடெண்ட், அதாவது துணை குடியரசு தலைவர். இவங்க தான் வந்து அட்ஜார்ன்மெண்ட், சிண்டை அட்ஜார்ன்மெண்ட், அதெல்லாம் அட்ஜார்ன்டு. சரிங்களா? ப்ராகரேஷன் அப்படின்றது பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? அது என்னென்னு நம்ம ஓனாக பார்ப்போம். ரைட். ஸோ அவைகளை ஒத்தி வைக்கிற பொறுத்தவரையிலும் அதிகாரம் பெற்றவர்கள் அந்தந்த அவையின் தலைவர்கள் தான். ஸோ அதை 3 விதமாக அவையை முடிவு கொண்டு வரலாம், ஒத்தி வைக்கலாம், முடிவு கொண்டு வரலாம். 1 அட்ஜார்ன்மெண்ட், 2 சிண்டை அட்ஜார்ன்மெண்ட், 3 ப்ராகரேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா, அதாவது இந்த அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது ஒத்திவைப்பு. இந்த அட்ஜார்ன்மெண்ட்னா ஒத்திவைப்புன்னு சொல்லுவோம். இந்த ஒத்திவைப்பு ஒரு தற்காலிக ஒத்திவைப்பு தான். இந்த ரெண்டுமே ஒரு டெம்பரவரி, தற்காலிக ஒத்திவைப்பு. தற்காலிகமாக ஒத்தி வைக்க முடியும். அவை அப்போனா செஷன் மறுபடியும் கூடுமா? கண்டிப்பாக கூடும். சரிங்களா? அதாவது அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த அவை தலைவர்கள் அவை வந்து அந்த எம்பிக்குள்ளுக்குள்ளே வந்து ஒரு கூச்சல், குழப்பம், சண்டை போடுற மாதிரி ஸ்டேஜ் வந்துன்னா அவை 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ தேதி சொல்லி மென்ஷன் பண்ணி அவை மீண்டும் அடுத்த நாள் கூடும், இல்லை அடுத்த வாரம் கூடும், இல்லை 5 நாளுக்கு அப்புறம் கூடும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொன்னால் அதுக்கு பேர் அட்ஜார்ன்மெண்ட். சரிங்களா? இதே சிண்டை அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா டேட் சொல்லாமல் ஒத்தி வச்சுருவாங்க. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான். இது தேதியுடன் ஒத்தி வைப்பது, இது தேதி இல்லாமல் ஒத்தி வைப்பது. சரிங்களா? அதாவது குறிப்பிட்ட எத்தனை நாள் எத்தனை மணி நேரம்லாம் தெரியாது. இதுக்கு பேர் தான் அட்ஜார்ன்மெண்ட். இந்த ரெண்டுமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுமே செய்கிறாருன்னா அந்த அவை தலைவர்கள், லோக்சபா பொறுத்தவரை சபாநாயகர், ராஜ்யசபா பொறுத்தவரையிலும் துணை குடியரசுத் தலைவர். சரி, ப்ராகரேஷன், அதாவது இவங்க ஒத்தி வைத்தாங்கன்னா என்னாகும் அப்படின்னா அந்த செஷன் மறுபடியும் கூடும், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. இப்போ பட்ஜெட் செஷன் இவங்க ஒத்தி வைக்கிற அட்ஜார்ன்டு, சிண்டை அட்ஜார்ன்டுனா என்னங்க, மறுபடியும் எகைன் கூடுன்னு அர்த்தம். இதே ப்ராகரேஷன் குடியரசுத் தலைவர் ஒத்தி வைத்தால் சம்பிரதாயம் எப்படி முடிச்சு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் செஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அடுத்த கூட்டத்தொடர் தான், பருவகால கூட்டத்தொடர். அதுலேயும் ஒரு ப்ரோக்ரேஷன் பண்ணிட்டாரு, முடிச்சு வச்சுட்டாருன்னா அதுக்கு அடுத்தது வின்டர், குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ இந்த அட்ஜார்ன்மெண்ட், சிண்டை அட்ஜார்ன்மெண்ட்டுங்கிறது தற்காலிக ஒத்திவைப்பு, அவை மீண்டும் கூடும் இந்த ரெண்டுக்கும். ஆனால் இந்த ப்ராகரேஷன் அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வருவது, அவைகளை முடிவுக்கு கொண்டு வருவதுன்னு சொல்லுவோம். முடிவுக்கு கொண்டு வருவது, அதாவது ஒத்தி வைப்பது. இது வந்து குடியரசுத் தலைவர் ஒத்தி வைத்தால் அந்த செஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும், அடுத்த செஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? முடிவுக்கு கொண்டு வருதல். ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ அவைகளை ஒத்தி வைத்தல், அட்ஜார்ன்மெண்ட்டில் ஒத்தி வைக்கிறதுல 3 டைப் இருக்குது. பாருங்கள், அவைகளை ஒத்தி வைத்தல்னா அட்ஜார்ன்மெண்ட், இதான் சொல்லுவாங்க கோர்ட்டில் கூட, த கோர்ட் இஸ் அட்ஜார்ன்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, நீதிமன்றம் மீண்டும் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜார்ன்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ரைட். ஸோ இதை பொறுத்தவரையிலும் அட்ஜார்ன்மெண்ட் அப்படிங்கிறது அதிகாரம் பெற்றவர்கள் அந்தந்த அவை தலைவர்கள். லோக்சபா பொறுத்தவரையிலும் சபாநாயகர், ராஜ்யசபா பொறுத்தவரையிலும் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா தேதி மறுதேதியுடன், அதாவது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அல்லது 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அட்ஜார்ன்மெண்ட். இதே சிண்டை அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா தேதியின்றி ஒத்தி வைப்பது, என்றைக்குன்னு தெரியாது, மறுபடியும் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அந்தந்த அவை உறுப்பினர்களுக்கு அந்தந்த அவை தலைவர்கள் இன்டிமேட் பண்ணுவாங்க, அப்போ மறுபடியும் வருவாங்க. தேதியின்றி ஒத்தி வைப்பது சிண்டை அட்ஜார்ன்மெண்ட். இதே ப்ராகரேஷன் அப்படின்னு என்னங்க, குடியரசுத் தலைவர் வந்து ஒத்தி வைப்புன்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் வந்து அவை ஒத்தி வைத்தல் முடிவு கொண்டு வருதல். இவர் குடியரசுத் தலைவர் ஒத்தி வச்சிட்டாரு அப்படின்னா அந்த செஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், அடுத்த செஷன் போய்டும். இது பட்ஜெட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.
பட்ஜெட் ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்டில் வந்து குடியரசு ஒத்தி வைக்கிறாரு அல்லது முடிவு கொண்டு வருவார்னா இந்த வருஷத்தோட முதல் கூட்டத்தோட முடிஞ்சிச்சு, அடுத்த கூட்டத்தோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒத்தி வச்சாங்கன்னா எகெயின் அந்த செஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்தவரை தற்காலிக ஒத்திவைப்பு. ரைட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களவையை கலைத்தல், டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா. அது என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் வருது. சரிங்களா? செஷனுக்குள்ளே தான் வருது. மக்களவையை கலைத்தல், dissolution of Lok Sabha. சரிங்களா? ரைட். ஸோ ராஜ்யசபா வந்து ஒரு நிரந்தரமான அவை, அதை வந்து கலைக்க முடியாது. நிரந்தர அவை ராஜ்யசபா. சரிங்களா? ராஜ்யசபாவை நம்ம கலைக்கவே முடியாது. ஆனால் மக்களவை பதவிக்காலம் 5 ஆண்டு. ஆனால் எப்பொழுது வேண்டாலும் கலைக்கலாம். எப்பொழுதும் கலைக்கப்படலாம். ஒரு நிரந்தரமற்ற அவை தான் இந்த லோக்சபா. ஆனால் அதிகாரம் உள்ள அவை. இது அதிகாரமற்ற அவை, இது அதிகாரமுள்ள அவை. எப்பொழுது வேண்டாலும் கலைக்கப்படலாம். சரிங்களா? சரி, யார் கலைப்பாங்க? மக்களவை கலைப்பவர் யார்? அப்போனா குடியரசுத் தலைவர் தான் கலைப்பார். மக்களவை கலைப்பவர் குடியரசுத் தலைவர். இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். சரிங்களா? மக்களவை கலைப்பவர் குடியரசுத் தலைவர். அவரே கலைச்சலாமா? அவர் பெயரளவு அதிகாரி. அப்போனா அவர் என்ன பண்ணுங்க? ஒன்று பிரதமர் சொல்லணும், பிரதமர் வந்து குடியரசில் மக்களவை கலைச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லணும். அல்லது பிரதமரோட அமைச்சரவை ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி லோக்சபாவை கலைச்சிருங்க. அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் கலைக்கலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் சரிங்களா அவை மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்து மூலம் அவையை மக்களவையை கலைக்கலாம். ஸோ இந்தந்த வழிகளில் மக்களவையை கலைக்கலாம். பிரதமர் தானாகவே கலைக்கணும்னு சொல்லலாம், அமைச்சர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற முடியாமல் மக்களவை கலைக்கப்படும். ஸோ மக்களவை கலைப்பவர் குடியரசுத் தலைவர். ராஜ்யசபா நிரந்தரமானவை, அதனை கலைக்க இயலாது. சரிங்களா? ரைட். ஸோ மக்களவை பொறுத்தவரையிலும் இவ்வளோதாங்க. மக்களவை கலைத்தல். ரைட்டுங்களா? ஸோ மக்களவை கலைக்கும் பொழுது சில மசோதாக்கள்லாம் வந்து பெண்டிங் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா லேப்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஆனால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள் பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அடுத்த கவர்மெண்ட் வருதுலையே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம் எக்ஸ்பைரி பில்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இதை பொறுத்தவரை மக்களவை கலைக்கிறது பார்த்திங்கன்னா சரிங்களா மக்களவை கலைக்கும் ராஜ்யசபாவானது நிரந்தரமான அவை, அதனை கலைக்கவே முடியாது. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பான். ராஜ்யசபையின் பதவிக்காலம், உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். 2 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1/3 வெளியே போவாங்க, உள்ளே வருவாங்க, உள்ளே அது மாதிரி. இது இவங்களுக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகள், இவங்களுக்கு 6 ஆண்டுகள். 2 ஆண்டிற்கு ஒரு முறை 3/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர் எங்கள் ராஜ்யசபாவில். சரிங்களா? ஸோ மக்களவை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஸோ எந்தெந்த வழியில் அவருக்கே விருப்பப்படாமல் கலைக்கலாம்னா கலைக்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு பெயரளவு தலைவர். ஸோ இவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஒன்று குடியரசு பிரசிடெண்ட்டே பிரைம் மினிஸ்டரே என்ன பண்ணலாம், மக்களவை கலைச்சிருக்குன்னு சொல்லலாம். அல்லது அமைச்சரவை நம்பிக்கை இல்லை, அமைச்சரவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்தால் மக்களவை கலைக்கப்படும். சரிங்களா? ரைட். அடுத்தது மக்களவை கலையும் போது சில மசோதாக்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ்பைரி பில்ஸ். சரிங்களா? காலாவதியாகும் அல்லது எக்ஸ்பைரி காலாவதியாகும் அல்லது காலாவதியாகாத அல்லது ஆகாத மசோதாக்கள். இது கொஞ்சம் முக்கியமானது, தெளிவாக பார்த்துக்குங்க. எக்ஸ்பைரி பில்ஸ், நான் எக்ஸ்பைரி. சரிங்களா? எக்ஸ்பைரி பில்ஸ் அதாவது ஒரு பில்லு வந்து எப்பப்பெல்லாம் வந்து மக்களவை கலையுது,
ஒரு பில்லு சட்டமாகணும் என்ன பண்ணணும், 2 அவையில் நிறைவேற்றி குடியரசு கையெழுத்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்லு லோக்சபா அறிமுகப்படுத்தலாம் அல்லது சாதாரண மசோதா ராஜ்யசபா அறிமுகப்படுத்தலாம். லோக்சபாவில் வெற்றி அடைஞ்சால் ராஜ்யசபா வரும், ராஜ்யசபாவில் வெற்றி அடைஞ்சால் லோக்சபா வரும். அடுத்து பிரசிடென்ட் குடியரசு தலைக்கு போகும், குடியரசு தலைக்கு போகும், இங்கே இருந்தாலும் குடியரசு தலைக்கு போகும். இவர் எப்போ சைன் பண்ணுறாரோ அப்போ தான் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ 2 அவைகளும் ஒப்புதல் கொடுத்து குடியரசு கையெழுத்து போட்டால் சட்டமாகும். ஸோ இந்த டைமில் பில்லு வந்து இங்கேருந்து இங்கே வரும்பொழுதோ இங்கேருந்து இங்கே வரும்பொழுதோ இவர் கையெழுத்து போடாமல் வச்சுருக்கும் பொழுதோ அல்லது இவரும் திருப்பி அனுப்பும் பொழுதோ அல்லது கூட்டம் கூட்டும் பொழுதோ அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு, மக்களவை கலைக்கப்பட்டது. அப்போ அந்த மசோதாக்களின் நிலைப்பாடு என்ன, நிலை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கணும். ரைட், பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட், ஒரு மசோதா மக்களவையில் கொண்டு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. மக்களவையில் அறிமுகப்படுத்தி இங்கேயே பெண்டிங் இருக்குது, இங்கேயே இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, இங்கேயே பெண்டிங்கில் இருக்குது, அதே அவையில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த மசோதாவோட நிலைப்பாடு என்னாக, அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு, லோக்சபாவை தூக்கிட்டாங்க, மக்களவை குடியரசில் கலைச்சிட்டாங்க. அப்போ என்னாகும், அவங்க அறிமுகம் செய்த பில்லு இருக்குமா இருக்காதா, அவங்க அந்த அரசாங்கமே கிடையாது. அப்போனா அந்த அவங்க அறிமுகம் செய்த மசோதா இருக்குமா இருக்காது. ஸோ இந்த பில்லு லேப்ஸ் ஆகிடும், காலாவதி ஆகிவிடும், செல்லாது. சரிங்களா, இது லேப்ஸ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஒரு மசோதா லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டு லோக்சபா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த அவைக்கு வருது. அடுத்த அவையானது ராஜ்யசபா வருது. ராஜ்யசபா எந்த ரிப்ளையும் கொடுக்காம அப்படியே அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு. அதாவது இங்கே வந்து இன்ட்ரோ பண்ணி இங்கே வெற்றி அடைஞ்சிருச்சு, இந்த அவையில் விவாதம்லாம் முடிஞ்சு இங்கே வெற்றி அடைஞ்சு அடுத்த அவைக்கு வந்துருச்சு. இப்போ பில்லு ராஜ்யசபா கையில் இருக்குது. அந்த டைமில் லோக்சபா அவுட்டு. அப்போ என்ன ஆகும், பில்லோட எல்லாமே லேப்ஸ் ஆகிடும், காலாவதி ஆகிடும். ஏன்னா அதாவது அந்த அரசாங்கமே இல்லை, அவங்க அறிமுகப்படுத்தின பில்லு அடுத்த அவையில் இருக்குது, அவங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், லேப்ஸ் ஆகிடும். சரிங்களா. அடுத்தது, ஒரு பில்லு ராஜ்யசபாவில் அறிமுகம் செய்கிறாங்க. அடுத்து எங்கே போகுது, இங்கே வந்து இன்ட்ரோ பண்ணி அந்த பில்லு வின் பண்ணி வெற்றி அடைஞ்சு இங்கே வருது. எங்கே வருது, லோக்சபாவுக்கு வந்துருச்சு. சரிங்களா. ஸோ ராஜ்யசபா அறிமுகம் செய்து அந்த அவையில் வெற்றி அடைந்து அடுத்த அவைக்கு வந்துருச்சு, மக்களவைக்கு வந்துருச்சு. அந்த டைமில் மக்களவை லேப்ஸ் ஆயிடுச்சு, அப்போ மக்களவை கலைஞ்சிருச்சு. அப்போ அந்த மசோதாவின் நிலைப்பாடு என்ன, காலாவதி ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபா ஒரு நிரந்தரமான அவை. இப்போ இந்த பில்லை வந்து லேப்ஸ் ஆக்கினாலும் மறுபடியும் ராஜ்யசபா தான் இன்ட்ரோ பண்ணுவாங்க, லோக்சபாவுக்கு வருவாங்க, புதிய கவர்மெண்ட்டாக வரும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக லேப்ஸ் ஆகாது, நாட் லேப்ஸு, காலாவதி ஆகாது. அதாவது மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு மக்களவையில் கைக்கு வந்துருச்சு. அந்த டைமில் மக்களவையில் தேங்கியிருக்கும் பொழுது மாநிலங்களவை நிறைவேற்றிய மசோதாவானது மக்களவையில் தேங்கியிருந்தால் காலாவதி ஆகாது. சரிங்களா. அடுத்தது, ஒரு மசோதா லோக்சபா நிறைவேற்றிருக்காங்க, ராஜ்யசபாவுக்கு வந்துருச்சு, குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது. இப்போ கையில் குடியரசுத் தலைவர் பெண்டிங் அவர் கையில் இருக்குது. சரிங்களா. அவர் கையில் இருக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா ஓரவையிலேருந்து அடுத்த அவைக்கு வந்து அந்த அவையை வெற்றி மசோதாவை வெற்றிக்கு தீர்மானித்து குடியரசுத் தலைவருக்கு சட்டமாகிறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர் கையில் இருக்குது அந்த பில்லு, இந்த லோக்சபா அறிமுகம் செய்த பில்லு இவர் கையில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு. அப்போ என்னாகும், லேப்ஸ் ஆகுமா ஆகாது, நாட் லேப்ஸ். ஏன்னா 2 அவைகளும் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மசோதா வந்து லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து இவர் கையெழுத்து போட்டு ஆக்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் மக்களவை கலைஞ்சாலும் அந்த பில்லு வந்து லேப்ஸ் ஆகாது, ஏன்னா இன்னொருவே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால் லேப்ஸ் ஆகாது. அடுத்தது 5வது, இப்போ ஒரு பில்லு லோக்சபா அறிமுகம் செஞ்சுருக்கலாம், ராஜ்யசபாட்ட போயிருந்துருக்கலாம், குடியரசுத் தலைவர் கையில் இருந்திருக்கும். குடியரசில் என்ன பண்ணுவார், மறுபரிசீலனைக்கு சொல்லியிருக்கும். சாதாரண மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு முறை மட்டும் மறுபரிசீலனை செய்ய முடியும், அனுப்புகிறார். ஸோ இந்த இதில் அனுப்புகிறார், இங்கே வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த அவைக்கு. அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும், லேப்ஸ் ஆகுமா ஆகாது. அப்போ என்ன ஆகும், என்ன பண்ணுவாங்க, புதிய அரசாங்கம் வந்து இந்த குடியரசில் அனுப்பின பில்லை பார்த்துட்டு இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நாட் லேப்ஸ்.
சரிங்களா. அடுத்தது 6வது, ஒரு பில்லு ராஜ்யசபா அறிமுகப்படுத்தியிருக்காங்க, லோக்சபாட்ட வந்துருச்சு. குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் கைக்கு போகலை, இந்த 2 அவையிலும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ஆர்டிகல் 108 கூட்டத்தை கூட்டுற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கூட்டம்னா ஒரு மசோதாவின் மீது 2 அவைகளுக்கும் முரண்பாடு ஏற்படும் பொழுது 6 மாதம் பெண்டிங்கில் இருந்தால் குடியரசுத் தலைவர் அந்த மசோதாக்களை 108 படி கூட்டத்தை கூட்டி சாதாரண பெரும்பான்மை நிறைவேற்றுவார். ஸோ இப்போ அந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு, இந்த மாதிரி அடுத்த மாதம் கூட்டம் கூடுது அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே மக்களவை கலைஞ்சிருது. அப்போ லேப்ஸ் ஆகுமானா ஆகாது. ஏன்னா 2 அவையிலுமே கூட்டத்துக்கு போனால் ஒரு பில்லு லேப்ஸ் ஆகாது. 2 அவைகளுக்கும் முரண்பாடு இருக்கும், அது எந்த அவை அறிமுகப்படுத்தினாலும். ஆனால் குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டிட்டேனாகும், லேப்ஸ் ஆகாது, நாட் லேப்ஸ். ஸோ காலாவதி ஆகும் ஆகாத மசோதாக்களை பொறுத்து வரலும் இவ்வளோதாங்க விஷயம். ஸோ மறுபடியும் பாருங்கள், ஒவ்வொன்றா பார்ப்போம். 2 இதில் லேப்ஸ் ஆகும், 4 இதில் லேப்ஸ் ஆகாது. எங்கெங்கே லேப்ஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ரைட். ஒரு மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களவையிலே நிலுவையில் இருந்தால் அந்த மசோதா காலாவதி ஆகிவிடும். ஓகேங்களா. லோக்சபாவில் இன்ட்ரோ பண்ணுறாங்க, அங்கேயே பெண்டிங் இருக்குது, அதுக்குள்ளே மக்களவை கலைஞ்சிருச்சு. அப்போ என்னாகும், லேப்ஸ் ஆகிடும், எக்ஸ்பைரி ஆகிடும். 2வது, ஒரு மசோதா லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு ராஜ்யசபாவில் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது, அடுத்தவை ராஜ்யசபாவுக்கு வந்துடுச்சு. ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து அவங்க கையில் எந்த ரிப்ளையும் கொடுக்காம கையில் வச்சுருக்குறாங்க. அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு. அப்போ என்னாகும், லேப்ஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க கொண்டு வந்த பில்லு அந்த அரசாங்கமே இல்லை, இவங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கல. ஒன்று வெற்றி அல்லது தோல்வி, நாங்கள் ஓகே பண்ணுறோம் அல்லது திருத்தங்கள் செய்யுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் சும்மா கையில் வச்சுருக்குறாங்க. அப்போ என்னாகும், கண்டிப்பாக அது லேப்ஸ் ஆகிடும். இந்த 2 விஷயமும் லேப்ஸ் ஆகும். மீதி 4மே லேப்ஸ் ஆகாது. எப்போ லேப்ஸ் ஆகாது, ஒன்று லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ நிறைவேற்றி, மூணாவது பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த டைமில் லோக்சபா மக்களவை கலைச்சிட்றாங்க, டிசொல்யூஷன் பண்ணிடுறாங்க, சரிங்களா. அப்போ லேப்ஸ் ஆகுமா, ஆகாது. ஏன்னா அறிமுகம் செய்தது ராஜ்யசபா, இது ஒரு நிரந்தரமான அவை. ஸோ கண்டிப்பாக அடுத்த அரசாங்கம் வந்து அந்த பில்லுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ அது லேப்ஸ் ஆகாது, சரிங்களா. அடுத்தது 4வது, ஒரு மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டும் அடுத்தவை ராஜ்யசபா நிறைவேற்றப்பட்டும் அல்லது ஃபஸ்ட்டு ராஜ்யசபா வந்து லோக்சபா வந்துருக்கணும். ஆக மொத்தம் பிரசிடென்ட் கையில் இருக்குது அந்த பில்லு. பிரசிடென்ட் கையில் இருக்கும் பொழுது மக்களவை கலைஞ்சிருச்சு. அப்போ என்னாகும், லேப்ஸ் ஆகாது. அப்புறம் என்னாகும், புதிய அரசாங்கம் தேர்தல் வச்சு புதிய அரசாங்கம் வந்து அவங்க கைக்கு அது வரல வெயிட் பண்ணுவார், சரிங்களா. அதாவது அவர் கையில் இருக்குது, அவர் எப்போ வேணாலும் ஓகே கொடுக்கலாம். ஆக மொத்தம் இது லேப்ஸ் ஆகாது. அடுத்தது மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறாரு. குடியரசு கைக்கு பில்லு வந்துடுச்சு, மறுபரிசீலனைக்கு அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சு அனுப்புகிறாரு. மறுபரிசீலனைக்கு அனுப்புகிற டைமில் அனுப்பிட்டார், லோக்சபாவுக்கு அனுப்பிட்டார், மேலே இந்த அவைக்கு அனுப்பிட்டார். அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சிருச்சு. அப்போனா லேப்ஸ் ஆகுமா, ஆகாது. அப்போ என்ன ஆகும், புதிய அரசாங்கம் வந்து அந்த பில்லுக்கு என்னென்ன திருத்தம் சொன்னாரோ அதை செய்வாங்க அல்லது செய்ய மாட்டாங்க, அது லேப்ஸ் ஆகாது. அடுத்தது கூட்டத்திற்கு அழைப்பு விடுந்தால் ஒரு மசோதா என்னாகும், லேப்ஸ் ஆகாது, சரிங்களா. ரைட். இந்த இதான் 6 விஷயமும் இதான், சரிங்களா. ரைட். நல்லா இது தெளிவாக பார்த்துக்குங்க. இது வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு பண்ணுங்க. இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே, இதவே வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எப்போ லேப்ஸ் ஆகும் லேப்ஸ் ஆகாதுங்கிறத தியரி மாதிரி உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன், நான் பார்த்துக்குங்க. ரைட். ஒரு மசோதா லோக்சபாவில் அறிமுகம் செய்து லோக்சபாலேயே பெண்டிங் இருக்குது, லோக்சபாவில் பெண்டிங். அப்போ என்ன ஆகும், லேப்ஸ் ஆகிடும். இது பாயிண்ட் நம்பர் 1. மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மசோதா மக்களவையிலேயே நிலுவையில் இருந்தால் அது லேப்ஸ் ஆகிடும். 2வது, மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மசோதா ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் உள்ளது, அப்போ என்னாகும், லேப்ஸ் ஆகிடும். மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ராஜ்யசபா வந்து கையில் வச்சுருக்குறாங்க, திருத்தமோ நிராகரிப்போ ஒப்புதலோ எதுவும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், அந்த மசோதாவை சும்மா வாங்கி வச்சுட்டு வெறும் பணம் ஆக்ஷன் இல்லாமல் வச்சுருக்காங்க, அப்போ லேப்ஸ் ஆகிடும். அடுத்தது, ஒரு மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு லோக்சபாவில் பெண்டிங்கில் இருக்குது,
லோக்சபாவில் பெண்டிங் இருக்குது. லேப்ஸ் ஆகுமா? ஆகாது, நாட் லேப்ஸ். அப்போ என்ன ஆகும்? ஸோ அந்த டைமில் லோக்சபா கலைஞ்சதுன்னா புதிய அரசாங்கம் வந்து இவங்க அறிமுகப்படுத்துகிற மசோதாவுக்கு ஒப்புதலோ திருத்தங்களோ அல்லது நிராகரிப்போ செய்யலாம். அப்போ நாட் லேப்ஸ். அடுத்தது, ஒரு மசோதா ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றியடைந்து குடியரசுத் தலைவர் கையில் உள்ள பொழுது மக்களவை கலையுது. அப்போ லேப்ஸ் ஆகுமா? ஆகாது, நாட் லேப்ஸ். அதேமாரி ஒரு மசோதா லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாவிலோ நிறைவேற்றி குடியரசுத் தலைவரில் இருந்து அவர் என்ன பண்ணுறாங்க, மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறார். ரீகன்சிடரேஷன், மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறார். அப்போ லேப்ஸ் ஆகுமா? ஆகாது, நாட் லேப்ஸ். அடுத்தது, ஒரு மசோதா லோக்சபாவிலோ ராஜ்யசபாவில் நிறைவேற்ற லோக்சபாவில் கொண்டு வந்து ராஜ்யசபாவில் இது பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் 108 கூட்டுறாரு. ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங், கூட்டம், 2 அவை வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஜாயின்ட் சிட்டிங் போடும்போது லேப்ஸ் ஆகுமா? ஆகாது, நாட் லேப்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி காலாவதி ஆகும் மற்றும் காலாவதி ஆகாத மசோதாக்கள் இந்த மாதிரி 6 விதமாக இருக்கும். 2 இதில் வந்து லேப்ஸ் ஆகிடும், 4 இதில் லேப்ஸ் ஆகாது. இது தெளிவாக பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது, பார்லிமெண்ட்டில் வந்து இந்த 3 செஷன் மட்டும்தான் இருக்குமா, சிறப்பு கூட்டங்கள்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்படி சிறப்பு கூட்டங்களுக்கு இருக்குது, சொல்லியிருக்காங்க. சிறப்பு கூட்டம் கூட்டலாம் அப்படின்னு அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் செஷன், பாராளுமன்ற சிறப்பு கூட்டம், பாராளுமன்ற சிறப்பு கூட்டம், ஸ்பெஷல் செஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனை கூட்டுபவர் யார்? குடியரசுத் தலைவர் தான். கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். இதை பற்றி இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமாம், இந்த மாதிரி வந்து ஆர்டிகல் 80 சிறப்பு கூட்டத்தை பற்றி ஆர்டிகல் 87 சொன்னோம். சரிங்களா? பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம். சரிங்களா? ஸோ இந்த சிறப்பு கூட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்தந்த அவை தலைவர்களுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கணும். 14 நாட்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்கணும். இப்போ வந்து 1ஆம் தேதி அவை லோக்சபாவை கூட்டுங்க அப்படின்னா அதுக்கு 14 நாளுக்கு முன்னாடியே வந்து குடியரசுத் தலைவர் அந்த அவையின் தலைவரான சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் செஷன் ஒன்று கூட்டுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு இன்டிமேட் பண்ணணும். குடியரசுத் தலைவர் அவை தலைவர்கிட்ட சொல்லுவார், அவை தலைவர் அந்தந்த உறுப்பினர்கிட்ட சொல்லுவார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேசிய நெருக்கடியை திரும்ப பண்ணுறாங்க. தேசிய நெருக்கடியை திரும்ப பெறுவதற்கு என்ன பண்ணுவாங்க, மக்களவையில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் சைன் போட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க அல்லது சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. சபாநாயகர் சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம் அல்லது சபாநாயகர்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் சிறப்பு கூட்டம் நடைபெறும். சிறப்பு கூட்டம் நடைபெறும். எடுத்துக்காட்டு இதுதான். சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆர்டிகல் 87 சிறப்பு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடியே அந்தந்த அவை தலைவர்கள்ட்ட இன்டிமேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்தந்த அவை தலைவர்கள் அந்தந்த அவையின் உறுப்பினர்கள்ட்ட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக தேசிய நெருக்கடியை சொல்லலாம். சரிங்களா? தேசிய நெருக்கடி திரும்ப பெறதுக்கு லோக்சபா தான் கூடணும், மக்களவை உறுப்பினர் தான் கூடணும். சரிங்களா? ஸோ அந்த அவையில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவரிடமோ அல்லது சபாநாயகரிடமோ கொடுத்தா அதுக்கப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் சிறப்பு கூட்டம் நடைபெறும். ரைட். ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம். அடுத்து பார்லிமெண்ட் லாங்குவேஜ், பாராளுமன்ற மொழிகளை பற்றி பார்ப்போம். பாராளுமன்ற மொழிகள் ஆர்டிகல் 120. சரிங்களா? ஆர்டிகல் 120. ஸோ பார்லிமெண்ட் மொழிகளை பொறுத்தவரையிலும் இந்தியா விடுதலை அடைஞ்ச 1950 ஜனவரி 26 குடியரசு ஆச்சு. ஸோ இந்த டேட்லேருந்து 15 ஆண்டுகளுக்கு சரிங்களா 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஹிந்தி கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் 1963 அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அலுவல் மொழி சட்டம், இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்பான். சரிங்களா? அலுவல் மொழி சட்டம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த சட்டத்தில் வந்து அலுவல் மொழியாக ஹிந்தியும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்பு மொழியாக இங்கிலீஷ், ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 63 சட்டம் 1967 திருத்தப்பட்டது. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ 63 சட்டம் எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா 67 திருத்தியிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ பார்லிமெண்ட் மொழிகளை பொறுத்தவரையிலும் பார்லிமெண்ட்டில் இங்கே ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்போ ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாதவங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க, அவங்களுக்கு ஹிந்தியோ இங்கிலீஷோ தெரியாது, என்ன பண்ணலாம்? தாய்மொழியில் பேசலாமா? பேசலாம், கண்டிப்பாக பேசலாம். அவங்க மொழி டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த அவை தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய தாய்மொழியில் பேசுகிறேன்னு அந்த அவை தலைவர்கிட்ட முன்னறிவிப்பு சொல்லிடணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பேச அந்த இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அப்படியே நம்ம பேச அப்படியே மொழிபெயர்ப்பு ஹிந்திலையும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரையிலும் இவ்வளோ தாங்க. சரியா? ஸோ பாராளுமன்ற மொழிகளை பொறுத்தவரையிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ அவர்கள் தாய்மொழியில் பேசக்கூடிய உரிமையுடையவர்கள். ஸோ பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய மொழிகள்னு கேட்டால் ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் தாய்மொழி, அந்தந்த உறுப்பினர்களின் தாய்மொழியில் பேச உரிமை உண்டு. சரிங்களா? ரைட். அதுக்கு வந்து அந்த அவையின் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அலுவல் மொழி சட்டம் முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான். 63 திருத்தப்பட்டது 67. சரிங்களா? ரைட். இது முக்கியமானதுன்னு பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது பார்லிமெண்ட மொழிகள் பார்த்துட்டோங்களா? அடுத்தது கொறடா. இங்கிலீஷில் கொறடான்னு என்ன? வைப்னு என்ன? வைப்னா சவுக்கடின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது சவுக்கடி அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொறடா வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொறடாவை கொண்டிருக்கும். இந்த கொறடா இவரை பற்றி இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்களா? இந்திய கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்களா? அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. இவரை பற்றியான பதவிக்கான வரையறை எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம மரபு வழியாக வச்சுருக்கிறோம், மரபு வழியாக தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த கொறடா பதவியை மரபு வழியாக நம்ம வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இவரோட பணி என்னன்னு கேட்டால் 2 வேலை தான். அதாவது அந்தந்த கட்சிகள், அதாவது ஒரு கொறடா வந்து ஒரு கட்சியில் குறைந்தது 3 உறுப்பினர்கள் இருந்தால் தான் கொறடா வச்சுக்க முடியும். 3 உறுப்பினருக்கு மேலே, 3 அல்லது 3க்கு மேலே இருந்தால் தான் கொறடாவை வைக்க முடியும், இல்லை வைக்க முடியாது. கொறடா இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கட்சி, ஒரு எக்ஸ் அப்படின்ற கட்சி 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. எம்பியில் 543 2 மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நான் கொறடா வச்சுக்க முடியுமா? முடியாது. 3 ஜெயிச்சிருக்காங்க, வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். 3 உறுப்பினர்களில் ஒருத்தர் கொறடாவாக இருப்பார். சரிங்களா? ரைட். ஸோ அப்படின்னா ஒரு கட்சிக்கு கொறடா இருக்குன்னா மினிமம் அந்த கட்சி 3 உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? இவரோட பணி என்ன? இந்த கொறடாவோட பணி என்ன? சம்மந்தப்பட்ட கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொறடா இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ கட்சி உறுப்பினர்களின் வருகை, அட்டண்டன்ஸை வந்து வருகையை ஆராய்வது. அட்டண்டன்ஸ் கரெக்டாக வர்றாங்களா, அவை கூட்டும் பொழுது வர்றாங்களா, லீவ் போடுறாங்களா, சொல்லிட்டு லீவ் போடுறாங்களா, சொல்லாமல் லீவ் போடுறாங்களா. ஸோ அவங்களோட அட்டண்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ 60 நாள் வழியில் அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இவர் தான் கவனிச்சுட்டு வருவார். அந்த அவைக்கு வந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம்னா அட்டண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், காலை மாலைன்னு. ஸோ அது மாதிரி அந்த கொறடா என்பவர் தனது கட்சி உறுப்பினர்கள் கரெக்டாக அவைக்கு, பார்லிமெண்ட்டுக்கு வர்றாங்களா, அவை கூடும்போது தான் வர்றாங்களா, லீவ் போடுறாங்களா அப்படின்றத பார்ப்பார். அடுத்த பணி, கட்சி வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து கட்டளையிடும்.
கட்சி கட்டளைகளை பின்பற்றாரா இல்லையான்னு பார்ப்பாங்க. பின்பற்றுகிறாரா அல்லது செக் பின்பற்றுகிறாரா என்பதை கவனிப்பார். அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மசோதாவுக்கு வந்து ஒரு கட்சி உறுப்பினர்கள் வந்து கட்சி தலைவர் வந்து கொறடாட்ட சொல்லுவாங்க, இந்த மசோதா இன்றைக்கி வாக்கெடுக்க போகிறாங்க, நம்ம வந்து இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், யாரும் ஆதரவு தெரிவிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போனா வந்து ஒரு கட்சியில் வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கணும், அந்த 100 பேர்த்துக்கும் ஒரு கொறடா, மீதி 99 பேரும் சரிங்களா, 99 பேரும் கை தூக்குறாங்களா, தூக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கணும், கை தூக்கக்கூடாது. அப்புறம் 99 பேர் நம்ம அந்த ஒருத்தர் 99 பேர்த்தையும் வாட்ச் பண்ணுவார், கை தூக்குறாங்களா தூக்கலையா, தூக்கக்கூடாது சொல்லியிருப்பார். இவர் யாரும் இந்த மசோதாக்கு கை தூக்கக்கூடாதுன்னு 99 பேரும் சொல்லியிருப்பார். சரி தூக்குறாங்களான்னு பார்ப்பார். 99 ஒரு 2 பேர் தூக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த 2 பேர்த்தையும் அந்த கட்சியின் தலைவர்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்க 2 பேரும் கட்சியின் கட்டளை மீறி செயல்பட்டுட்டாங்க, அவங்க மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு அவங்கள கட்சி விட்டு தூக்கலாம், பதவி விட்டு தூக்கலாம். சப்போஸ் அது மாதிரி 2 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 15 நாளுக்குள்ளே கட்சியை பார்த்து மன்னிக்கலாம். அப்படி மன்னிக்கலைன்னா அவங்களோட பதவி பறி போயிடும். ஸோ மற்ற கட்சி உறுப்பினர்களோட என்னங்க வருகை ஆராய்வதும், அவங்க வந்து அந்த கட்சியின் தலைவர் சொல்படி கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றத வாட்ச் பண்ணுறது தான் இந்த கொறடாவோட வேலையே. சரிங்களா? ஸோ கட்டாயமாக ஒரு கட்சி உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கணுமே தவிர ஃபேவர் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது, எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை இவர் தான் அந்த கொறடா தான் வாட்ச் பண்ணோம். இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இல்லை, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த கேள்வி கேட்டுதான், இந்த கொறடாவின் பதவியானது இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது மரபு வழியாக அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தான். ஸோ மரபு வழியாக தான் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்சி கொறடா, ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொறடா வச்சுருப்பாங்க. ஆனால் அது வச்சுருக்கிறதுக்கு மினிமம் 3 உறுப்பினர்கள் கட்டாயம் இருக்கணும். 3 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு கொறடா இருக்க முடியும், இல்லை இருக்க முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ கொறடா முடிஞ்சிருச்சு. அடுத்தது கோரம் குறைவுன்னு சொல்லுவோம். கோரம் தமிழில் குறைவெண். இப்போ இது பேர்லேயே இருக்குது, குறைவு எண், குறைந்த எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். குறைவெண் அப்படின்னா மினிமம் எத்தனை பேர் இருந்தால் தான் ஒரு அவையை கூட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். குறைவெண் அப்படின்னா கோரம். அதாவது ஒரு அவை கூடுவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள், அவை கூடுவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் தான் என்ன சொல்கிறோம், குவாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் லோக்சபாவில் 543 நபர்கள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அதில் எத்தனை பேர் இருக்கணுங்க, 10ல் 1 பங்கு இருக்கணும். குவாரத்துக்கு 10ல் 1 பங்கு வருகை இருக்கணும், இன்ட்டு 1/10. ஸோ அப்போ எத்தனை பேர் இருக்குன்னா 55 பேர் இருக்கணும். ரவுண்ட் அப் பண்ணி 55 பேர் இருந்தால் தான் லோக்சபாவை கூட்ட முடியும்னா ஏதாவது மசோதாவை வாக்கெடுப்பு நடத்தவோ, சரிங்களா, அல்லது ஏதாவது பதவி நீக்கம் செய்யவோ மினிமம் இவ்வளோ பேர் வேணும். இதே ராஜ்யசபாவாக இருந்ததுன்னா 245 × 10. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். குறைவெண்ணுக்கு தேவையான பங்கு, எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வருகை தர வேண்டும் அப்படின்னா 10ல் 1 பங்கு. அப்போ இவங்களுக்கு 25 பேர். 25 பேர் இருந்தால் அவை கூட்ட முடியுமா? கண்டிப்பாக. ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதோ அல்லது ஏதாவது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரதோ எதாக இருந்தாலும் மினிமம் ஒரு அவை கூடணும். பார்லிமெண்ட் செஷன் ஆகட்டும், சிறப்பு கூட்டமாகட்டும், 3 கூட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த கூட்டத்தொடர்கள், அது எல்லாத்துக்குமே என்ன வேணுங்க, மினிமம் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவையை கூட்டுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுலேயே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்க, ஒரு 100 பேர் வந்தால் கிளாஸ் எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ மினிமம் இவ்வளோ பேர் இருந்தால் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதான். ஸோ இந்த குவாரம் ஏதாவது திருத்தம் செய்ய முடியுமா? குவாரத்தில் திருத்தம் பண்ணுறாங்கன்னா இதுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டி நிறைவேற்றினாவே திருத்தம் செய்யலாம். இது அதிகாரம் படைத்த அமைப்பு. இந்த குவாரத்தில் திருத்தம் செய்ய அதிகாரம் பெற்றது பார்லிமெண்ட் தான் அதிகாரம், வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு தான் திருத்தத்தில் குவாரத்தில் இந்த 10ல் 1 பங்கு 10ல் 5 பங்காக்கலாம், அல்லது 20ல் 1 பங்காக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் செய்கிறத வந்து அதிகாரம் படைத்த அமைப்பு பாராளுமன்றம். சரிங்களா? எந்த மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டியில் இது பண்ணுவாங்க. ஸோ குவாரம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 100cc, இது முக்கியமானது. ஆர்டிக்கல்
குவாரத்துக்குரிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 100 சிசி குறைவின் பற்றி கூறுகிறது. இது அடிக்கடி கேட்பேன், எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினா தான். சரிங்களா? ரைட். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம பாராளுமன்ற கூட்டத்தொடர் பார்த்தோம் இல்லைங்களா? கூட்டத்தொடரில் 3 வகையான கூட்டத்தொடர் பார்த்தோம். பட்ஜெட் கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். ஸோ அவைகளை ஒத்திவைக்கிறது, அஜான்மெண்ட் தற்காலிக ஒத்திவைப்பு, காலம் நேரம் மணியெல்லாம் குறிப்பிட்ட அது பேர் ஒத்திவைப்பு. அதேமாதிரி சிண்டை அஜான்மெண்ட்டுங்கிறது தேதியின்றி ஒத்திவைப்பது. ப்ராகரேஷன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஒத்திவைச்சா நிரந்தர ஒத்திவைப்பு, அந்த செஷனை முடிஞ்சிடும்னு பார்த்தோம். ஸோ லோக்சபா டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா மக்களை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர், அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ராஜ்யசபா கலைக்க முடியாத நிரந்தரமான அவைங்கிறத பார்த்தோம். எக்ஸ்பைரி பில்ஸ் காலாவதியாகும் மற்றும் ஆகாத மசோதாக்கள் நிலையை பார்த்தோம். அடுத்தபடியாக பார்லிமெண்ட் செஷன் ஸ்பெஷல் செஷன் சிறப்பு கூட்டத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது லாங்குவேஜ் ஆர்டிகல் 120 பார்லிமெண்டத்தில் என்ன மொழி பயன்படுத்துகிறாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், தாய்மொழி, இதெல்லாம் பார்த்தோம். அலுவலக மொழி சட்டம் 63. சரிங்களா? ரைட். அடுத்தது வைப்னா கொறடா. ஸோ ஒரு கட்சி ஒரு கொறடா வச்சுக்கணும், மினிமம் 3 உறுப்பினர்கள் இருக்கணும். இதை பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்ல கிடையாது. கொறடாவோட முக்கியமான வேலை உறுப்பினர்களின் வருகையை ஆராய்வது மற்றும் கட்சியின் கட்டளைப்படி செயல்படுகிறார்களா அல்லது கட்சி கட்டளைக்கு எதிராக செயல்படுகிறார்களா என்று ஆராய்ந்து அந்த கட்சி தலைவருக்கு தகவல் தெரிவிப்பது. கடைசியாக குவாரம், ஒரு அவை கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் குவாரம் சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 100 சிசி. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த வகுப்பில் பில்ஸ் பற்றி பார்ப்போம். நன்றி.